ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோஹனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி. இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ சிக்கனுக்கான அளவுகளை தான் பார்க்க போகிறோம். 3 பொருள் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரியாணி நம்ம உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதில் 1 பிரியாணி மசாலா, அண்ட் 2வது வறுத்த வெங்காயம், அண்ட் 3வது பார்த்திங்க அப்படின்னா மேரினேட் பண்ண சிக்கன். ஸோ இந்த 3மே ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம இந்த பிரியாணியை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட் இந்த பிரியாணி மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சின்ன துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 கருப்பு ஏலக்காய், 4 கிராம்பு, 3 சின்ன பீஸ் ஜாவித்ரி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே வறுக்காமல் அப்படியே பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி மசாலாவை நல்லா அரைச்சிட்டேன். இப்போ பிரியாணி மசாலா ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம வெங்காயத்தை வறுத்துக்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறமா நல்லா உதுத்து விட்டு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா கருகவும் கூடாது, அதே நேரத்தில் கலரும் மாறாமல் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டான பதத்தில் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா லைட்டாக கசக்கும். அதனால தான் நம்ம இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய வெங்காயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா வெங்காயத்தையுமே நான் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ பிரியாணி மசாலா, வெங்காயம் இந்த 2மே ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை மேரினேட் பண்ணுறதுக்கான பொருட்களை சேர்த்துக்கலாம் வாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூளுக்கு ஏற்ற மாதிரி மல்லித்தூள் சேர்க்கணும். ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. அடுத்து இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதிலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது கூட ஒரு பாதி லெமன் ஜூஸை பிழிஞ்சிட்டு மசாலா சிக்கனுடைய எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலா சிக்கனுடைய எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை அப்படியே 3லேருந்து 4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முன்னாடி நாளே சிக்கன் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுநாள் பிரியாணி செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மினிமம் 2லேருந்து 3 மணி நேரமாவது சிக்கனை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணி 3 மணி நேரம் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. நாம் இன்றைக்கி எடுத்த 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் கரெக்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அடுத்து இதை வேக வைக்கலாம் வாங்க. சாதத்தை வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த தண்ணியில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலை, சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம பிரியாணியில் உப்பு சேர்க்க மாட்டோம். அதனால தான் இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடுங்க. சாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து அடுத்த பக்கத்தில் வச்சுக்கலாம். இதிலிருந்து தண்ணியை வடிக்க வேண்டியதில்லை. அடுத்து இங்கே நம்ம பிரியாணி செய்யக்கூடிய பாத்திரத்தை வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை சேர்த்துட்டு சிக்கன் பாத்திரத்தோட எல்லா இடத்துலையுமே இருக்கிற மாதிரி நல்லா பரப்பிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதை எடுத்து சிக்கனுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே சாதத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் சாதத்தை போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்ச வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை,
கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய சாதத்தையும் இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா சாதத்தையுமே சேர்த்துட்டேன். அடுத்ததில் நம்ம வறுத்த வெங்காயம், கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கண்டிப்பாக சேர்க்கணும்லாம் கிடையாது, நெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், அதனால தான். அப்புறமா நான் இதில் ரோஸ் வாட்டர் சேர்க்க போகிறேன். ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே ரோஸ் வாட்டர் சேர்ப்பாங்க. ரோஸ் வாட்டர் ரொம்ப அதிகமாக வேண்டாம், நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தான் இதில் சேர்க்குறேன். இது வேண்டான்றவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக குங்குமம் பூவை சூடான பாலில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கறதுனால சாதத்துக்கு நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். அடுத்து இதில் கெவரா வாட்டர் சேர்ப்பாங்க. இந்த கெவரா வாட்டர் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவரை கொடுக்கும். ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே இது கண்டிப்பாக சேர்ப்பாங்க, ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா பாத்திரத்தோட மூடியை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு நான் பாருங்கள் கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்து மூடியோட ஓரத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா மாவையும் நல்லா அழுத்திக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா இந்த மூடி எடுத்து பாத்திரத்து மேலே வச்சுட்டு நல்லா அழுத்திக்கோங்க. தம் போடுறதுக்கு இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை எடுத்து அடுத்த பக்கத்தில் வச்சுட்டு நான் அதே அடுப்பில் தம் போடுறதுக்காக தோசைக்கல்லை வச்சுருக்கேன். தம் போடுறதுக்கு எப்போவுமே பழைய தோசைக்கல்லை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தோசைக்கல்லுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக விடுங்க, மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் வேக விடுங்க. மொத்தமாக 35லேருந்து 40 நிமிஷம் நல்லா வேகணும். இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் 35 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்குது. அடுத்து நம்ம தம்போட யூஸ் பண்ண இந்த மாவை எடுத்துடலாம். தம் பிரியாணி எடுக்கும்போது எப்போவுமே ஒரு சைடில் இருந்து தான் எடுக்கணும். ஸோ அடியில் இருக்கக்கூடிய சிக்கனோட சாதத்தையும் சேர்த்து எடுக்கணும். பாருங்கள், சாதமும் சிக்கனும் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, ஆனால் 35லேருந்து 40 நிமிஷம் நம்ம வேக வச்சுருக்கோம். ஸோ நான் பாத்திரத்தை உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. இதுதான் இந்த பிரியாணியோடைய ஸ்பெஷாலிட்டியே. தண்ணியே ஆட் பண்ணாமல் நம்ம வேக வச்சாலும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் சிக்கனும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றது உங்களுக்கு காட்டுற பாருங்கள், கையாலேயே பிச்சு எடுக்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நாம் சர்வ் பண்ண வேண்டியதுதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பிரியாணி வெரைட்டிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.